தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் கணேஷ். திருப்பியும் 3 கொஸ்டின்ஸ். ஸோ, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் இன்னைக்கு. அதாவது வந்து தமிழ்நாடுல இப்போதைக்கு, இன்னைக்கு ஒரு பொலிட்டிக்கல் வேக்யூம் இருக்கா? அப்படின்ற மாரி என்னோட ஃப்ரெண்டு கேட்டிருக்கிறாரு. ஸோ, அதுக்கு என்னோட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பதில். என்ன அப்படின்ற மாரி பார்த்தோம் அப்படின்னா, நிச்சயமா பொலிட்டிக்கல் வேக்யூம் இருக்கு. அதுல எனக்கு டவுட்டே கிடையாது. ஆனா, திஸ் டைம் அரவுண்ட் இது வந்து ஆளும் கட்சியில வந்து அதாவது வந்து அதிகாரத்துக்கு போகிற இதுக்கு வந்து வேக்யூம் இல்ல. எதிர்க்கட்சியில தான் வந்து உங்களுக்கு வேக்யூம் இருக்கு அப்படின்ற மாரி தான் நான் வந்து பார்க்குறேன். இன்னைக்கு ஆளும் கட்சியா இருக்கிறது யாரு? நம்மளோட திமுக. திமுகல மு.க. ஸ்டாலின் தான் வந்து சிஎம். துணை முதலமைச்சர் வந்து உதயநிதி ஸ்டாலின். அப்பாவும் பையனும் அந்த கட்சியவே அப்படியே வழி நடத்தி போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட அலையன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசிகா இருக்கு, காங்கிரஸ் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து இடதுசாரிகள், கம்யூனிஸ்ட், ரெண்டு கம்யூனிஸ்ட் இருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்களோட அப்படியே பயங்கர இன்டாக்டா இருக்கிறாங்க இல்லையா? 2016லேருந்து எல்லா எலெக்ஷன்ஸையும் வந்து துவம்சம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா எலெக்ஷனையும் பர்ஃபெக்டா அனலைஸ் பண்ணி எப்படி வின் பண்ணணும், எதெல்லாம் பண்ணா கரெக்டா வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா கணக்கெடுத்து, அதாவது சொல்றாங்க இல்லையா, ஒரு மைன்யூட் லெவல், மைக்ரோ லெவல்ல யோசிச்சு பர்ஃபெக்டா டீல் பண்றாங்க. இன்ஃபேக்ட் வந்து சீமான் டீல் பண்ற விஷயத்திலேயே நம்ம வந்து பார்க்குறோம். சீமானையும் விஜயும் எப்படி டீல் பண்றாங்கன்ற விஷயத்திலேயே பார்க்குறோம். லெஃப்ட் ஹேண்ட்ல தான் டீல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ஏன்னா வந்து அவங்க ஒரு கில்லிங் இன் சைலன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா? அவங்களுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாம, அதாவது வந்து சீமான் வந்து எவ்வளவோ திட்டுறாரு, கலைஞரை திட்டுறாரு. கலைஞர் பேனா வைக்க போறோம்னு சொன்னதுக்கு ஏதோ பயங்கரமா சொன்னாரு. அதுக்கெல்லாம் வந்து அவங்க ரெஸ்பாண்டும் பண்ணல, எதுவும் பண்ணல. அப்படியே பேசாம இருக்கிறாங்க. அவ்வளவுதான். அதேதான் விஜய்க்கும். அதாவது வந்து விஜய வந்து நம்ம வந்து திட்டினோம் அப்படின்னா விஜய் தான் வந்து பெருசாவார். அதேதான் சீமானையும் நம்ம திட்டினோம்னா சீமான் தான் பெருசாவார். ஸோ சீமானையும் விஜயும் நம்ம டீல் பண்ற விஷயத்திலேயே வந்து நமக்கு நல்லா தெரியுது, தட்ட தெளிவா தெரியுது. டிஎம்கே எந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை எடுத்திருக்கிறாங்க. அவங்க அதே மாதிரி வந்து விசிகால எவ்வளோ பிரச்சனைகள் இல்லையா? விசிகா நடுவில் வந்து திருமாவளவன் சொன்னாரு. என்ன சொன்னாரு? ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற மாரி சொன்னாரு. அதெல்லாம் வந்து அவங்க வந்து எந்த ஒரு பெரிய பொருட்டும் பண்ணாம அவர கூப்பிட்டு வச்சு, அவர வச்சு பேசி, அதுக்கப்புறம் அவரு வந்து மது ஒழிப்பு மாநாடு நடத்தினாரு. அதுக்கும் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அனுப்பி அவங்க வந்து பண்ணாங்க. அதே மாரி காங்கிரஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சென்ட்ரல்ல ராகுல் காந்தியோட, இங்கே வந்து செல்வ பெருந்தகை என்ன சொல்லிட்டு இருந்தாரு, எங்களுக்கும் வந்து அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்ற மாரி அவர் 2, 3 வாய்ஸ் வந்து ரைஸ் பண்ணாரு. நேரா வந்து ராகுல்ட்ட பேசி டீல் பண்ணிடுறாங்க. இடதுசாரிகளுக்கு வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். அவங்களுக்கு வந்து எலெக்ஷனுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணிட்டு அவங்க வந்து பர்ஃபெக்டா அவங்களோட கான்செப்டை அப்படி வச்சு நிறுத்தி கரெக்டா பண்றாங்க. ஆனா இந்த சைட்ல நம்ம வந்து பார்த்தோம், ஆப்போசிட் சைட்ல அதிமுக இருக்கா? முதல்ல ஒரு கொஸ்டினே வருது இல்ல, அதிமுக இருக்கா? அதிமுக எங்க இருக்கு? அவங்க வந்து சேலத்துல முடிதான், சேலம் இல்லாட்டா எடப்பாடி, அங்கேருந்து தான் ஏதோ ஒரு அறிக்கை வருது. அந்த அறிக்கையில வந்து இது பண்றாங்களே தவிர, அப்பப்ப ஜெயக்குமார நம்ம வந்து ஏதாவது ஒரு அறிக்கை சொல்லுவாரு. அப்புறம் திடீர்னு இல்லைன்னா சிவி சண்முகம் ஏதாவது ஒரு கேஸ் போடுவார் யார் மேலேயாவது. இந்த மாதிரி தான் ஆங்காங்கே ஒரு ரெண்டு விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். அதை வந்து நம்ம 2024 எலெக்ஷன்லையும் நம்ம வந்து பார்த்தோம். இந்த சைடில் அதுக்கப்புறம் சீமான் வந்து அவர் கத்திக்கிட்டு தான் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த சைடில் நம்ம பார்த்தோம்னா பாஜகவும் அவங்க வந்து அவங்களோட சித்தாந்தத்தை எடுத்து முன்னிறுத்தி அவங்களும் மேல வர்றதுக்கு ட்ரை பண்றாங்க. இப்ப புது வரவா விஜய் வந்திருக்கிறாரு. ஸோ விஜயும் வந்து அவருக்கு பங்கு இல்லாம அவரு பங்குக்கு வந்து ஒரு பெரிய மாநாடு நடத்தினாரு. அதுக்கப்புறம் அவரையும் ஆள காணோம். அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து யாருமே வந்து மக்கள் பிரச்சனையை எடுத்து பேசல. இவ்வளோ பெரிய ஒரு மழை வந்துச்சு. திமுக ஓரளவுக்கு வேலை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்த்தோம். விழுப்புரம், கடலூர், விழுப்புரம் சைட்ல வந்து மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பா இருந்துச்சு. நம்மளோட அமைச்சர் பொன்முடி போனாரு. அவர் மேல சேத்த வாரி தூக்கி போட்டாங்க. பட் இருந்தாலும் அவர் அங்க போனார் இல்ல. அதுவே வந்து அது வந்து டிஎம்கேக்கு ஒரு பாசிட்டிவ் தான். அத வந்து யாரும் வந்து பேசுறதுக்கு மறுக்கிறாங்க. இல்லையா? ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல டிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த சைட்ல அதிமுக வந்து எதிர்க்கட்சி, யார் எதிர்க்கட்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏடிஎம்கே என்ன சொல்லுவாங்க? நாங்க தான் எதிர்க்கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நாங்க தான் வந்து ஓட்டு பலத்துல 21% வச்சிருக்கோம். ஸோ அதனால நாங்க தான் பெரிய எதிர்க்கட்சின்னு சொல்லுவாங்க. அஹ்
அதாவது ஆனா டிஎம்கேவை எதிர்க்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை தான் ரொம்ப அதீதமா எதிர்க்கிறார். சீமானும் ஓரளவுக்கு எதிர்க்கிறார். சீமான் என்ன சொல்லுவாரு, நாங்க மக்கள் பிரச்சனையை எடுத்து பேசுறோம், நான் தான் எதிர்கட்சின்பாரு. அண்ணாமலை என்ன சொல்றாரு, இல்ல பாஜக தான் எதிர்கட்சின்பாங்க. அதிமுக என்ன சொல்லுவாங்க, நாங்க தான் வந்து எதிர்கட்சின்பாங்க. இப்ப விஜய் வந்து சொல்லுவாரு, நான் வந்து கொள்கை ரீதியா வந்து பிஜேபி எதிர்கட்சி, அரசியல் ரீதியா திமுக எதிர்க்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே இங்க வந்து நான் தான் எதிர்கட்சின்றாங்க. ஸோ இங்க ஒரு பெரிய வேக்யூம் இருக்கு. யாரு உண்மையான எதிர்கட்சி டிஎம்கேக்கு? டிஎம்கேக்கு என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னா, எதிர்கட்சியா இருக்கிறவங்க 4 பேர்ல 5 பேர்ல 10 பேர் வர வர இவங்களுக்கு இவங்களோட ஓட்டை தக்க வச்சுக்கிட்டா போதும். அவ்வளவுதான். டிஎம்கேக்குன்னு ஒரு 25% இருக்கு. அவங்களுக்குன்னு கணிசமான அந்த ஓட்டு பிளஸ் இப்ப விசிகா இருக்கு, அதுக்கப்புறம் வந்து காங்கிரஸ் இருக்கு, அப்புறம் வந்து இடதுசாரிகள் இருக்கு. அவங்களோட அந்த ஓட்டு பலத்தை எல்லாமே சேர்த்து வச்சீங்கன்னா ஒரு 33-34% வருது இன்னைக்கு வித் ஆன்டி இன்கம்பன்சி. அதுவே போதுமே அவங்களுக்கு. ஸோ டு ஆன்சர் தட் கொஸ்டின், என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து முதல் இது வந்து வேக்யூம் வந்து இருக்கு. அது வந்து யார் எதிர்கட்சியில யார் லீடர் அப்படின்றதுல வேக்யூம் இருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ரெண்டாவது கொஸ்டின், எல்லாருமே சொல்றது என்னன்னா சீமானுக்கு தான் ஓட்டு. சீமான் வந்து அவரோட தம்பிகளை வந்து எடுத்தெறிஞ்சு பேசுறாரு, ஒரு சர்வாதிகாரியா இருக்கிற சீமானுக்கு தான் ஓட்டு. ஸோ அதனால சீமானுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுதான் உண்மையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2024 எலெக்ஷனுக்கு நான் இதுக்கு வந்து நான் பின்னாடி போறேன். நான் 2024 எலெக்ஷன்ல எல்லாருமே என்ன சொன்னாங்க, பிஜேபி வந்து 400% 400+ அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்த்தோம். 400+ எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு இருந்துச்சு. அப்படிதான் வந்து எல்லாருமே கணிச்சாங்க. ஏன் எல்லாருக்கும் கணிச்சாங்க அப்படின்னா, மோடின்ற ஒரு ஒரு ஒற்றை பிம்பம். அவர் வந்து அவருக்காக வந்து ஓட்டு தானா அப்படியே வந்து 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 குத்தி விழுவும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஆன்டிசிபேட் பண்ணாங்க. 400+ அப்படின்னாங்க. இத பார்த்தாங்க சிவசேனா. ஓ! அப்படியா? நாங்க இல்லாமயே உங்களால ஜெயிக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு சிவசேனா என்ன பண்ணாங்க, சிவசேனாக்கும் பிஜேக்கும் ஒரு ரிஃப்ட் வந்துச்சு. ஒரு ரிஃப்ட் வந்து சிவசேனா 2024 எலக்ஷன்ல ஒர்க் பண்ணல. ஓகேங்களா? பட் என்ன ஆச்சு கடைசியில எலக்ஷன் ரிசல்ட்? சிங்கிள் மெஜாரிட்டியா 2014லயும் 2019லயும் இருந்த பாஜக சிங்கிள் மெஜாரிட்டியா வர முடியல. இதுதான் வந்து அவ்வளோ பெரிய ஒரு கட்சி. அதாவது வந்து இந்த வேர்ல்டுலயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் பார்ட்டி அப்படின்னா அது அது வந்து பிஜேபி தான். நான் சொல்றது என்டையர் வேர்ல்டுலயே. ஓகேயா? ஒன் ஆஃப் த பார்ட்டிஸ். அதுல வந்து எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. அது வந்து நீங்க வந்து ஃபைனான்சியலும் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு மக்கள் பலம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, மக்களோட ஆதரவுன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, எப்படி எடுத்துக்கிட்டாலுமே ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் பார்ட்டிஸ் இந்த வேர்ல்டு இஸ் பிஜேபி. ஸோ அப்படி இருக்கிற அந்த பிஜேபிக்கே உங்களுக்கு வந்து அவங்களோட சேனாசன்னு சொல்லுவாங்க இல்லையா, காரியகர்த்தாசன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க வந்து வேலை பண்ணலை அப்படின்னா நிச்சயமா ஓட்டு விழாது. இதே தான் சீமானுக்கும். இதை வந்து நான் வந்து அடிச்சு சொல்ல, சீமான் வந்து என்ன நினைக்கிறாரு, ஓ ஓட்டு எனக்கு தானே, ஏன் நான் பேசுறேன், நான் கஷ்டப்பட்டு போறேன், அங்க போறேன் இங்க போறேன், நான் பேசுறேன், எனக்கு வர ஓட்டை வந்து நீ எப்படி வந்து உனக்கு வரும்னு சொல்லுவேன், நீ என்ன வேணா பண்ணிக்கோ, என்ன வேணா போய்க்கோ அப்படின்னு சொல்றது வந்து சரியா? எல்லா தொகுதியிலையும் மக்கள் இருந்தாங்க. அவங்க ஒவ்வொரு நிர்வாகிகளும் சரி சீமான் அண்ணன் வராரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக இந்த கூட்டம் சாதாரணமா சேர்ந்துருமா? எல்லாத்தையும் போய் கூட்டிட்டு வரணும். அட்லீஸ்ட் பேசிக்கான ஒரு சாப்பாடு போடணும். இல்ல தண்ணி பாட்டில் வாங்கி கொடுக்கணும். ஏதோ ஒரு பிஸ்கெட் வாங்கி கொடுக்கணும். ஒரு டீ வாங்கி கொடுக்கணும். எல்லாமே காசு தானே. எல்லாத்தையும் காசெல்லாம் எடுத்துட்டு கொண்டு வந்து கூட்டத்தை காமிச்சு சீமானுக்கு வந்து ஓரளவுக்கு சீமானுக்காக சேர்ற கூட்டம், தானா சேர்ந்த கூட்டம் நிச்சயமா இருக்கும் சீமானுக்கு. அதுல மாற்று கருத்து கிடையாது. பட் ஆனா இதை ஒருங்கிணைச்சு எல்லாத்தையும் பண்றது யாரு? சீமானோட தம்பிகள் தானே. சரி ஓட்டு அப்படின்னா கடைசி நேரத்துல அந்த ஓட்டு பூத்துல போயிட்டு சரி சீமானுக்குன்னு ஒரு ஓட்டு பர்சன்டேஜ் வருது, ஓகே வராங்க, நான் அதுல மாற்றுக்கிறது அதுல கை வைக்கல. ஆனா அங்க இருக்கிற சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து ஓகே வாமா ஓட்டு போடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனுக்காக போய் ஓட்டு போடலாம், ஒரு 1/2 மணி நேரம் போயிட்டு நின்று ஓட்டுல நிக்கலாம் அப்படின்னு எத்தனை யங்ஸ்டர்ஸ் போய் நிக்கிறாங்க. அவங்க எல்லாம் வேண்டான்னு சொன்னாங்கன்னா சீமான் வந்து நான் இன்னைக்கு அடிச்சு சொல்றேன், இன்னைக்கு 8.2% வச்சிருக்காரு. படிப்படியா 1லேருந்து 3லேருந்து 5லேருந்து 8 வரைக்கும் வந்திருக்கிறாரு. அவரு என்னதான் ஸ்ட்ராட்டஜி பண்ணட்டும். ஓகேங்களா? ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என்னதான் ஸ்ட்ராட்டஜி பண்ணட்டும், மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி பண்ணட்டும்,
அவர் வந்து என்ன சொல்றது, ஆதி தமிழ் குடிகள் பத்தி பேசட்டும், தமிழ் தமிழ் வளர்ச்சி, தமிழ் கலாச்சாரம் எல்லாத்தையும் பத்தி எல்லாத்தையும் பேசின. ஆனா தனி மனித மரியாதை இல்லை அப்படின்னா, அந்த மரியாதைன்றது வந்து ஒரு ஆளுக்கு கிடையாது. நிறைய தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற லீடர்ஷிப் அடுத்த கட்ட தலைவர்கள். அவங்க வந்து பேர் தெரியாத தலைவர்கள். இன்விசிபிள் லீடர்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். எங்களுடைய இதுல. அவங்க வந்து களத்துக்குள்ளேயே வரமாட்டாங்க. ஆனா இன்விசிபிளா இருப்பாங்க. எப்பவுமே பிஜேபியில அதுதான் உண்டு. அதான் சொல்லுவாங்க இல்லையா? சைக்கிள்ல போயிட்டு ஒவ்வொரு வேலையும் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க யாருன்னே தெரியாது. ஆனா பிஜேபின்னு சொல்லுவான் அவன் கேட்டா. நான் பிஜேபிக்காக வந்தேங்க. பிஜேபி எனக்கு வந்து உயிருங்க. எனக்கு வந்து நான் வந்து அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி வேலை பண்றேங்க. எனக்கு ஒன்றும் பெருசா எல்லாம் தேவையில்லைங்க. எனக்கு தேசியவாதம், தேசிய இதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்ற நிறைய பேர் இருக்காங்களா. அந்த மாதிரி தான் நாம் தமிழர்லயும் உங்களுக்கு அடையாளம் தெரியாத பல பேர் இருக்காங்க. அந்த அடையாளம் தெரியாத பல பேரை நீங்க வந்து தூக்கி வைக்கலைனாலும் அசிங்கப்படுத்தக்கூடாது. ஆனா அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறீங்க, அசிங்கப்படுத்திட்டீங்க. அதோட விளைவுகளை நீங்க வந்து 2026 எலெக்ஷன்ல நீங்க பார்ப்பீங்க. அது வந்து அறுவடை செய்ய போறது என்னைய பொறுத்த வரைக்கும் விஜய் தான் இருக்கும். ஏன்னா at the end of the day though these people are very flexible, they very fluid. அவங்களுக்கு கருத்து உருவாக்கம்னா என்னன்னு தெரியாது. ஓகே, அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே சீமானோட அரசியல் தான், சீமானோட பேச்சு தான். நல்லா பேசுறாரேப்பா, நல்லா அவர் பேசுறதுல நல்லா நல்லா இருக்கே அப்படின்னு கேட்கிற ஒரு டைப் அவங்கலாம். அப்படி இருக்கிற ஒருத்தனை போயிட்டு நீ வந்து அசிங்கப்படுத்துற அப்படின்னா அது என்ன ஆகும் கடைசியில? அவன் வந்து என்ன பண்ணுவான், ஐயோ போயா, நான் வந்து விஜய் அண்ணனுக்கு போறேன், இங்க இருந்தேன்னா ஒன்றும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, ஒன்றும் அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் வந்து யோசிப்பாங்க. அதை தெரிஞ்சிக்காத சீமான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவரோட ஓட் பர்சன்டேஜ் கம்மியாயிட்டு ஆக போகுது. அது 2026ல பார்ப்பீங்க. எல்லாரும் என்ன சொல்றாங்க, அவர் வந்து மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி பண்றாரு, அருந்ததியர்கள் உள்ளுஒதுக்கீடு எடுத்து பேசுறாரு. நிச்சயமா பேசுறாரு, நான் இல்லைன்னு சொல்லல. அதெல்லாம் அவருக்கு இருக்கிற ஓட்டு. நான் அதில் மாற்றுக்கிறதுக்கு இல்லை. 8%ல நான் அவருக்கு சொல்லிடுறேன். ஓகே, ஒரு 3.5% வரைக்கும் அவருக்கு இருக்கிற ஓட்டு தமிழ் தேசியம் பிளஸ் இந்த அருந்ததியர்கள் ஓட்டு, அதெல்லாம் வந்து நான் சொல்லிடுறேன். மீதி இருக்கிறது 4% ஓட்டு ஆர் 5.5% இருக்கிற ஓட்டு என்ன ஓட்டு? இதை போயிட்டு நான் வந்து சொன்னேன்னா எல்லாருமே வந்து நான் சீமானுக்கு எகெயின்ஸ்ட்னு சொல்றாங்க. நான் சீமானுக்கு எகெயின்ஸ்ட் எல்லாம் கிடையாது. நான் வந்து எக்ஸாக்டா என்ன நடக்குது, களத்துல என்ன நடக்குது அப்படின்றத மாதிரி நான் சொல்றேன். அவ்வளவுதான். அப்புறம் வந்து 3வது கொஸ்டின் வந்து மழை. விருதுநகர், சாரி விழுப்புரம் அண்ட் இந்த கடலூர் மழை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த சென்னை மழையை பத்தியும் நல்லா ஹேண்டில் பண்ணாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் திமுக ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு ஜாப் தான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. எல்லா இடத்துலையும் அதாவது வந்து மழை வரப்போகுது அப்படின்ற மாதிரி வந்த உடனே அவங்க வந்து தேர்ட் பார்ட்டி பீப்புள் எல்லாம் கூப்பிட்டு அடுத்த அதர் ஸ்டேட்ஸ்லேருந்து ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு எல்லா எங்கெல்லாம் வந்து தண்ணி தேங்குமோ அங்கெல்லாம் வந்து அந்த பம்பை எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க வந்து நல்ல ஒரு வேலை பண்ணியிருக்கிறாங்க சென்னையில் அப்படின்றதுல வந்து நம்ம வந்து மாற்று கருத்து இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி விழுப்புரத்துலேயும் கடலூர் அந்த இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். அமைச்சர் போகும்போது சேற்றவாரி ஊத்துனது வந்து இன்ஃபேக்ட் அது திமுகவுக்கு தான் அட்வான்டேஜா போக போகுது. இதை வந்து நீங்க வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. மக்கள் வந்து நிச்சயமா சரி ஓகே, ஒரு மினிஸ்டர் வந்து நிக்கிறாரு, அவர் மேல வந்து சேத்தையா இறக்கி வாரி இறக்கிறது அப்படின்றது வந்து நிச்சயமா மக்களும் அதை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. இது மாதிரி எல்லாம் பண்றதுதான் வந்து கடைசியில வந்து டிஎம்கேக்கே அது அட்வான்டேஜா போயிடுது. இதை யாருமே வந்து புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. பட் ஓரளவுக்கு தேவ் டன் டீசென்ட் ஜாப் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். தேவ் டன் அ டீசென்ட் ஜாப். பட் இந்த இடத்துல ஏடிஎம்கே எங்க இருக்காங்க, ஆஸ் யூஷுவல் ஏடிஎம்கே எங்க இருக்காங்கன்னே தெரியல. அவ்வளோ பேசுற விஜய் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர் வந்து இன்ஃபேக்ட் வந்து அவர் வந்து முதல் மாநாடு நடந்தது விழுப்புரம் ஏரியா, கரெக்டு தானே? விழுப்புரம் ஏரியா அவ்வளோ பெரிய ஒரு பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு. அவர் போகணுமா வேணாமா விழுப்புரம் ஏரியா? சரி, நீங்க வந்து நிவாரண பொருட்களை கொடுக்குறீங்க. நிவாரண பொருட்களை எங்க கொடுக்குறீங்க நீங்க? உங்க உங்க ஆபீஸ்க்கு கூட்டு வந்து நீங்க வந்து கொடுப்பீங்களா? ஒரு 100 பேருக்கு கொடுப்பீங்களா? இல்ல நீங்க போய் தேடி போய் மக்கள் கிட்ட போகணுமா?
என்னையா பண்றீங்க அரசியல்? விஜய், என்ன அரசியல் இது? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க வந்து அப்போ மக்கள் வந்து கஷ்டப்படுற மக்கள் அவங்க வீட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு உங்ககிட்ட வரணும். வந்து உங்களோட பனையூர் வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அங்க இருக்கிறவங்க 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் தாண்டி வந்து நிவாரணப் பொருட்களை வாங்கிட்டு திருப்பியும் பஸ்ல ஏறி போகணும். ம்? ஷோ! என்ன சொல்றதுன்னே தெரியல. பட் இருந்தாலும் வந்து ஓகே, அதையும் படம் பிடித்து காட்டுறதுக்கு மக்கள் இருக்கிறாங்க. டிவியும் இருக்கு. பட் இருந்தாலும் மக்கள் முட்டாள் கிடையாது. வந்து வாங்கிட்டு போறவன் வந்து அவனுக்கு தேவைன்றதுனால வந்து வாங்கிட்டு போறான். ஆனா, அவன் உனக்கு ஓட்டு போடுவான்னு நினைக்கிறியா? வெறுப்பாவான். நீ என்னை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறல்ல, சரி ஓகே எனக்கு இப்ப தேவைப்படுது. நான் வாங்கிக்கிறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏன்னா எனக்கு தேவைப்படுது. நானா வந்து வாங்கிக்கிறேன். ஆனா, நீ தானே என்னைய தேடி வரணும். ஓட்டுன்னு வரும்போது என்னை தேடி வருவல்ல. அப்ப நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. இத கொஞ்சம் நல்லா புரிஞ்சு இன்ஃபாக்ட் அவர் குடுக்காமயே இருந்துரலாம். இல்ல மக்கள போய் பார்த்துட்டு வந்துரலாம். இல்லங்க வணக்கம்னு சொல்லிட்டு, ஓகே உங்களோட கையோடு கை நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா கூட ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு அவரு அங்கேருந்து இங்க கூட்டு வந்து, இங்க வந்து இவரு வந்து நிவாரணப் பொருட்கள இங்க அதாவது வந்து அவர் வீட விட்டு வெளிய வரமாட்டார்ன்னு நெனைக்கிறேன். அவரு பெரிய என்ன சொல்றது? வீட்ட விட்டு வெளிய வரமாட்டார். வீட விட்டு வெளிய வந்தேன்னா ஒரு ப்ராப்ளம் ஆயிடும்னு சொல்லிட்டு. எனக்கு ஒண்ணும் புரியல இதெல்லாம். ஸோ ஸோ அரசியல் ஸ்ட்ராட்டஜின்றது மாறணும். அதுக்கு அந்த லீடர்ஸும் ஒத்துழைக்கணும். அதாவது வந்து ஒரு சிஎம் ஆக துடிக்கிற ஒரு ஆளு வந்து நிச்சயமா மக்களோட மக்களா இருக்கணும். கடைசி நேரத்துல வந்து ஒரு வாக்கு போயிட்டேன்னா போதாது. ஓகே நான் இங்கேருந்து தமிழ்நாடு கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் ஒரு ஒரு நடைப்பயணம் அப்படின்ன உடனே நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? அண்ணாமலையும் தான் வந்து அந்த மாதிரி ஒரு நடைப்பயணம் போனார். பெரிய ஓட்டு பலம் வந்துருச்சா? அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு இருக்கு. அத தக்க வச்சுக்கணும் அப்படின்னா, ஓரளவுக்கு ஓரளவுக்கு மக்களோட மக்களா நில்லுங்க அப்படின்றது தான் வந்து அ சொல்ல வேண்டி எனக்கு சொல்ல வேண்டியதா இருக்கு. ஸோ இதுதான் இந்த 3 கொஸ்டின்ஸு. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.